Hello friends, இன்னைக்கு class 10 Maths chapter 1 exercise 1.4ல second sum பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Let இங்க fன்றது ஒரு function that is from a to b ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Be a function defined by f of x. இங்க f of x ன்றது என்னன்னா x by 2 minus 1 ன்றது. இங்க a is equal to capital A is equal to ஒரு set of all values கொடுத்திருக்காங்க and b க்கு values கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் f நம்ம 4 கண்டிஷன்ஸ்க்கு கீழே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப்னு 4 கண்டிஷன்ஸ்க்கு கீழே நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, a உடைய வேல்யூஸ் இருக்குல்ல 2, 4, 6, 10, 12 இந்த a உடைய வேல்யூஸ்லாம் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுடைய b எலமெண்ட்ஸ் எல்லாமே வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி என்னன்றதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்றதும் நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல a உடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் நத்திங் பட் 2 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல 2 டிவைடட் பை 2 மைனஸ் 1. இதை நம்ம எப்படி போடலாம்னா 2 2s are 1 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1 மைனஸ் 1 0ன்னு கிடைக்கிது. ஸோ நம்ம இங்கே 2ன்னு போடுறப்போ 0ன்னு கிடச்சிருச்சு. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒரு வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் 4ன்னு போடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 4 டிவைடட் பை 2 மைனஸ் 1. 2 1s are 2, 2 2s are 4. அப்போ 2 மைனஸ் 1 1ன்னு கிடைக்கிது. பி வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 பை 2 மைனஸ் 1 கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 3s are 6. ஸோ 3 மைனஸ் 1 2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 10 பை 2 மைனஸ் 1ன்னா கேன்சல் பண்ணால் 5 வருமா. அப்போ 5 மைனஸ் 1 நமக்கு 4ன்னு கிடைக்கிது. அதே ஃபார்மேட்டில் லாஸ்ட்டாக நம்ம 12ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 12 பை 2 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். 2 1s are 2 6 are. அப்போது 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம இங்கே ஏக்கு போட்ட எல்லா வேல்யூஸுமே கரெக்டாக நம்ம பியோடைய வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ ஏக்கு எக்ஸ்ன்னு போடுறப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ பி டேர்மில் அப்டேன் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆர்டர்டு பேர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த எஃப்ன்றது என்னுடைய ஆர்டர்டு பேர்ஸ்க்கான ஒரு செட்டாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் இதை எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ஏ உடைய வேல்யூ என்னன்னு எழுதணும். ஏ உடைய வேல்யூ நான் 2ன்னு போட்டால் பி உடைய வேல்யூ 0. தென் 4, 1, 6, 2, 10, 4, 12, 5ன்னு நான் எழுத போகிறேன். இப்போ இந்த ஆர்டர்டு பேர்ஸில் இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ. நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன். நமக்கு ஏ வேல்யூவில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் பி வேல்யூவில் நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 9ன்றதை நமக்கு கிடைக்காது. பிகாஸ் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல 5 எலமெண்ட்ஸ் தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம எழுதுகிறப்ப இந்த 9ஐ எதுலையுமே சேர்த்துக்க வேண்டாம். ஸோ நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுகிறப்பையும் நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வரைக்கும் ஆர்டர்டு பேர்ஸில் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம டேபிள் வரையலாம். இப்போ நம்ம டேபிள் எதுக்கோ வரைய போகிறோன்னா எக்ஸுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் வரைய போகிறோம். இங்கே நமக்கு எக்ஸுன்றது தான் நம்மளுடைய கேபிட்டல் ஏ, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுன்றது நம்மளுடைய பி அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே எழுதுகிறப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். ஸோ நம்ம எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுடைய வேல்யூ 2ன்னு போட்டால் எனக்கு 0ன்னு கிடைக்கிது எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு 4ன்னு போடும்போது 1, 6ன்னு போடும்போது 2, 10ன்னு போடும்போது 4, 12ன்னு போட்டால் 5ன்னு கிடைக்கிது. இது எப்படின்னா சேம் நம்ம ஆல்ரெடி எழுதின ஆர்டர்டு பேர்ஸில் இருந்து தான் இதுவும் எழுதுகிறோம். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம டேபிளும் வரைகிறோம். இந்த டேபிள் எப்படி வந்துருச்சு, புரிஞ்சிருச்சா? இது நம்மளுடைய டேபிள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். ஆரோ டயக்ராமுமே சேம் ஏலேருந்து பிக்கு வரையலாம். ஆர் நம்ம எழுதுகிறப்போ எக்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இப்போ ஆரோ டயக்ராம்னா கொடுத்துருக்குற மாதிரி ஏக்கும் பிக்கும் வரைஞ்சிக்கிறேன். இல்லை நம்ம எப்படினாலும் வரையலாம். இங்கே நான் எஃப்ன்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் நமக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு ஏ உடைய வேல்யூஸ் என்ன, 2 4 6 10 12.
இப்போ நம்ம இது எப்படி எழுதணும்னா கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்காங்களே ஏ வேல்யூ பி வேல்யூன்னு அந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் எழுதணும் நம்ம. நெக்ஸ்ட்டு பியோடைய வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எழுதணும். ஸோ பி ஃபர்ஸ்ட் நமக்கு 0 1 2 4 5 அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு 9ன்ற எலமெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் தான் நான் எழுதணும். இப்போ நம்ம இந்த ஆரோ டயக்ராமை எப்படி பேர் பண்ணலான்னா இதே ஃபார்மேட்டில் தான் பேர் பண்ண போகிறோம். ஸோ 2ன்றது 0 கூட பேர் ஆகிடுச்சு, 4ன்றது 1 கூட பேர் ஆகிடுச்சு, 6 நமக்கு 2 கூட பேர் ஆகிடுச்சு, 10 to 4 12, 5ன்னு பேர் ஆகிடுச்சு. இந்த 9 நமக்கு லெஃப்ட் ஓவர் தான். ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே விட்டுடலாம். லாஸ்ட்டாக நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இப்போ நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா 2, 0, 4, 1 இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2, 0 ப்ளாட் பண்ணுறேன். எனக்கு அது இந்த பாயிண்டில் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த பாயிண்ட் தான் எனக்கு 2, 0க்கான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு எனக்கு 4, 1. 4, 1னா நான் ரேண்டமாக ப்ளாட் பண்ணுறப்போ எனக்கு 4, 1ன்றது இந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட்டு 6, 2. 6லேருந்து 2க்கு நான் பேர் பண்ணுறப்போ இந்த பாயிண்டில் ஏதோ எனக்கு ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வருது. நெக்ஸ்ட்டு 10, 4. இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நான் ப்ளாட் பண்ணுற பாயிண்ட் இது 10, 4. லாஸ்ட்டாக 12, 5. லாஸ்ட்டில் இங்கே 12 இருக்குது, இந்த பாயிண்ட் 5, இந்த ஏதோ ஒரு பாயிண்ட். ஸோ 12, 5ன்ற பாயிண்ட்டை எனக்கு பேர் ஆகிடுச்சு. இதுதான் என்னுடைய கிராஃப். நம்ம ஆர்டர்டு பேஸ் போட்டுட்டோம், டேபிள் வரைஞ்சாச்சு, ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப் 4மே முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.